ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இதே ப்ளவுஸ் தான் நம்ம வந்து இன்றைக்கி கட் பண்ணி தைக்க போகிறோம். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பெல்ட் பிரின்சஸ் கட்டிங். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு வந்து பெல்ட் பிரின்சஸ் வரப்போகுது. பேக் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிசைன் கொடுத்து குக்கி வர மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி தைக்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இதே சேம் ப்ளவுஸ் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் கட் பண்ணி தைக்கிறது எப்படி அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறேன். நீங்கள் சேனலுக்குள்ளே புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிளாத்தை ரெடி பண்ணிக்கணும். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டருக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி கிளாத்தை ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து சேமாக லைனிங் எடுத்துக்கோங்க. அதுவுமே 1 மீட்டருக்கு மேலே இருக்கணும் பார்த்துக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். அது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் அயன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட அளவுகள் எல்லாத்தையுமே அளவு ப்ளவுஸ்லேருந்து எடுத்து பேப்பரில் எழுதிக்கோங்க. அளவுகள் எல்லாத்தையுமே ஒரு பேப்பரில் எழுதிக்கிட்டு மார்க் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக மார்க் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கோட ஓரத்தில் மடிச்சடிக்கிறதுக்காக 1 இன்ச் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. அடுத்ததாக ப்ளவுஸோட லென்த் வந்து 15. இதில் வந்து நீங்கள் 1 இன்ச் ஆட் பண்ணணும். அப்போ வந்து நீங்கள் 16 இன்ச்சு மார்க் பண்ணி கட்டம் போட்டுருங்க. கோட்டுக்கு மேலே கழுத்தகலம் வந்து 3.5, அதை அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து 2.25, அதில் வந்து நீங்கள் 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. 3.25 ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆம்கோலோட இறக்கம் 5.5, இதில் நீங்கள் வந்து 1 இன்ச் ஆட் பண்ணணும். 5.5 + 1 6.5 இன்ச் மார்க் பண்ணி கட்டம் போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பின்னாடி கழுத்தோட அளவு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா இறக்கம் கொடுத்து வரையணும். இது பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நம்மளுக்கு கொக்கி தான் வரப்போகுது. எங்களோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா 10 இன்ச்சு நான் வந்து மார்க் பண்ணி கட்டம் போட்டுக்கிறேன். நீங்கள் உங்களோட அளவுகளை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட சுற்றளவு எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாடி சுற்றளவு மார்க் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 38, அதை வந்து 4ஆக டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கக்கூடிய அளவு 9.5 இன்ச்சு. இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து 1/2 இன்ச்சை ஆட் பண்ணணும். அப்போனா வந்து நம்மளுக்கு 10 இன்ச்சு. ப்ளவுஸோட சென்டர் பாயிண்டில் 10 இன்ச்சு மார்க் பண்ணி கட்டம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எப்போதும் போல் ஒரு ஸ்கேல் வந்து தையலுக்கு விடுவோம் இல்லையா, அதனால் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி கோடு போட்டுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பின்கழுத்து வந்து வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு கீழே சின்னதாக வந்து ஒரு டிசைன் பண்ண போகிறோம். இது வந்து உங்களுக்கு தேவைன்னா வரைஞ்சிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து பின்னாடி கழுத்தோட அந்த ரவுண்டு வந்து வரைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஆம்கோலோட ரவுண்டையும் வரைஞ்சிக்கலாம். இப்போ நான் வந்து காமிக்கிற பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கழுத்தை மட்டும் கட் பண்ண வேணாம், அதை வந்து ஹேண்ட் வாஷில் தான் கட் பண்ணணும். ஹேண்ட் வாஷில் எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி உங்களோட அளவாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா பேக் சைடு. இந்த இடத்துல நம்மளுக்கு கொக்கி வரப்போகுது, அதனால் கட் தான் கொடுக்க போகிறோம். ஹேண்ட் வாஷ் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து வரையலாம். ஃப்ரண்ட் சைடு வந்து நான் உங்களுக்கு முதலே சொன்னேன் இல்லையா, பிரின்சஸ் கட்டிங் வரப்போகுது. பெல்ட் வந்து வச்சு பிரின்சஸ் கட்டிங் கட் பண்ண போகிறோம். அதனால் ஃப்ரண்ட் சைடு வந்து நம்மளுக்கு ஓப்பன் கிடையாது. நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடு எப்படி வரையிறது அப்படிங்கிறத பார்த்துடலாமா. இன்னொரு சைடு இருக்கக்கூடிய கிளாத் எடுத்துக்கலாம். மடிப்பு பகுதியில் ஆல்ரெடி நம்ம கட் பண்ணியிருக்கக்கூடிய பேக் சைடு கிளாத் இருக்குது இல்லையா, அதை வச்சு அப்படியே நம்ம அவுட்லைன் போட்டு ட்ராப் பண்ணி வரைஞ்சிக்கலாம். முன்னாடி கழுத்தோட இறக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். அது வந்து எப்படி வரையிறதுன்னு பார்த்துடலாம். நான் வந்து முன் கழுத்து 7 இன்ச்சு, தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 7.5 மார்க் பண்ணி கட்டம் போட்டுக்கிறேன். உங்களோட முன் கழுத்தோட அளவை மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ப்ளவுஸோட அந்த பாடி சுற்றளவு பார்த்தீங்கன்னா 39, அதை வந்து நீங்கள் 10ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 40 இன்ச்சு 10ஆல் டிவைட் பண்ண 4 இன்ச்சு கிடச்சிருக்கு. அந்த 4 இன்ச்சில் நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடுக்காக 1 இன்ச்சு ஆட் பண்ணணும். அப்போ 5 இன்ச்சு வந்து ப்ளவுஸோட மடிப்பு பகுதியிலேருந்து மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மேலேருந்து நம்ம வந்து டேப் அடிச்சுக்கலாம். நம்மளோட மிட் பாயிண்ட் வந்து எடுத்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10.5 இன்ச் வருது. அந்த 10.5 இன்ச் வந்து நம்ம வந்து இந்த கோட்டுக்கு மேலேயே மார்க் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட அளவை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட் மாதிரி வரணும். அந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இந்த கோட்டுக்கு மேலேயே அந்த நம்பர் இருக்கணும். அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. உங்களோட கிராஸோட மிட் பாயிண்டாக கண்டுபிடிச்சி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க, கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸோட இடுப்பு சுற்றளவு மொத்தமாக எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தரலாம். கொக்கி மாட்டி விட வரைக்கும், அந்த மாட்டி விடுவோம் இல்லையா, அது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தரலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 38 வந்திருக்கு. அந்த 38ஐ 4ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் சைடு வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். அது வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்தரலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து 10.5 வந்திருக்கு. அப்போ 2 சைடு சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 21 இன்ச் வருது. இதை வந்து நம்ம ஓரமாக வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா முன்னாடி கழுத்து வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். அதுலேருந்து இறக்கத்துக்காக 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து சொன்னோம் இல்லையா 38 இன்ச்சு பாடி சுற்றளவு, அதில் வந்து 21 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணதுக்கப்புறம் மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 17 இன்ச்சு இருக்குது. அந்த 17 நம்ம வந்து பகுதியாக எடுத்துக்கலாம். 2ஆக பிரித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 8.5 இன்ச் வந்திருக்கு. அந்த 8.5 இன்ச்சை நம்ம வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். அப்போ நம்மளுக்கு வந்து 4.25 வந்திருக்கு. இந்த மடிப்புலேருந்து 4.25 மார்க் பண்ணிக்கலாம்.
கடைசியில் கோடு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து 4.25 மார்க் பண்ணிக்கலாம். இடையில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டாட் பிடிக்கக்கூடிய அந்த இடம். இதை நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உங்களோட பாடி சுற்றளவை நீங்கள் வந்து கவுண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வந்துடும். நான் சொன்ன மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. திருப்பி ஒரு தடவை பின்னாடி இருந்து கேட்டு பாருங்கள். சரிங்களா? நம்மளுக்கு வந்து 38 இன்ச் வந்திருந்தது. அதை வந்து நம்ம 21 இன்ச்சாக மைனஸ் பண்ணிட்டோம். மிச்சம் 17 இன்ச் இருந்தது. அந்த 17 ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம். ரெண்டாக பிரித்து தான் நம்ம தனித்தனியாக மார்க் பண்ணியிருக்கோம். இடையில இருக்க தூரம் நம்மளுக்கு டாட் பிடிக்கிறது. சரிங்களா? இப்போ நம்ம டாட் பிடிக்கிறதோட ரவுண்டு வந்து கரெக்டாக நம்ம மிட் பாயிண்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் அப்படியே மேலே போகிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் முன்னாடி கழுத்து வந்து நான் டிசைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷனல் தான். உங்களோட டிசைன் என்ன வேணுமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம 4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மடிப்பு பகுதியிலேருந்து பெல்ட்டோட ரவுண்டு வந்து நல்லா வளைவு கொடுத்து வரைஞ்சிக்கோங்க. இந்த இது எல்லாமே பார்த்திங்கன்னா மடிப்பு பகுதியிலே இருக்கணும். அதுக்கப்புறம் 1வது இடத்துல நீங்கள் வந்து 1ஆம் நம்பர் போட்டுக்கோங்க. 2வது கிளாத்தை 2ஆம் நம்பர் போட்டுக்கோங்க. இது ரெண்டுமே நமக்கு தனித்தனியாக கட் கொடுத்து தைக்க போகிறோம். சரிங்களா? அதனால் தனித்தனியாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். நான் வந்து சொல்கிறேன் இல்லையா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா மடிப்பு பகுதியோடு இருக்கணும். அதை இடையில கட் பண்ணி விட வேணாம். முன்னாடி வந்து நம்மளுக்கு இடையில வந்து கட் வராது, பிரின்சஸ் தான் வரப்போகுது. அதனால் தனித்தனி பார்ட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே உள்ள வெளியே மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டோம். இந்த பட்டி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் கை வந்து வரைஞ்சிக்கலாம். கையோட உயரம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு 6 இன்ச்சு, கையோட அகலம் வந்துட்டு 7.5 இன்ச்சு, கையோட சுற்றளவு பார்த்திங்கன்னா 7.25 இன்ச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து வரைஞ்சி கையோட ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து சாதாரணமாக உங்களோட கை அளவை நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய லைனிங் எல்லாத்துக்குமே நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு கட் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, மெயின் கிளாத் வந்து கொஞ்சம் இடைவெளியில் இருக்கணும், பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்குமே உள்ள வெளியே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்துக்குமே அவுட்லைனில் 1 இன்ச் எக்ஸ்ட்ராவாக கிளாத் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹேண்ட்வாஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முன்னாடி கழுத்துக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, முன்னாடி கழுத்துக்கு வந்து 7.5 இன்ச்சு கட்டம் போட்டு வரைஞ்சிருந்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம ஹேண்ட்வாஸில் கட் பண்ணி எடுத்துக்கணும். அதே மாதிரி பேக் சைடு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து 10 இன்ச்சு மார்க் பண்ணி கட்டம் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு டிசைன் வந்து கொடுத்துருந்தோம். அதே மாதிரி நீங்கள் பின் கழுத்து முன் கழுத்து எப்படி கிளாத்தில் வரைஞ்சிருந்தீங்களோ அதே மாதிரி ஹேண்ட்வாஸில் கட் பண்ணி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு என்னோட அளவுகள் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டியிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி நீங்கள் உங்களோட அளவுகளை ஃபாலோ பண்ணி மார்க் பண்ணி வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து பாருங்கள், கொஞ்சமாக வந்து நம்ம ஹேண்ட்வாஸ் விட்டுருக்கோம். அதே மாதிரி நீங்கள் ஹேண்ட்வாஸ் விட்டுருங்க. அப்போ தான் கழுத்து வந்து தள்ளி போகாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கக்கூடிய ஹேண்ட்வாஸ் எல்லாத்துக்குமே லைனிங் கிளாத்துக்கு மேலே வச்சு அயன் பண்ணிக்கணும். அவுட்லைனில் கொஞ்சம் கிளாத் இருக்கணும். அந்த மாதிரி நான் காமிக்கிற பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் வந்து அயன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து கிளாத் வேணும். உங்களுக்கு மேட்சிங் கிளாத் இல்லைனாலும் வேறு கிளாத்தை லைன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒன்றா எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து தைக்கிறது எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்றேன். அதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இல்லையா, முன்னாடி கிளாத் வந்து நம்மளுக்கு கட்டு இல்லை, அதனால் ஒரே கிளாத்தாக தான் இருக்கும், 1ஆம் நம்பர் கிளாத்து. அந்த 1ஆம் நம்பர் கிளாத்தை நீங்கள் வந்து மெயின் கிளாத்து கூட தைச்சி அப்படியே கழுத்தை வந்து அடித்து பரட்டிக்கங்க. பரட்டி நீங்கள் வந்து அவுட்லைன் எல்லாமே நீங்கள் தையல் போட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. கழுத்துக்கு வந்து ஹேண்ட்வாஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை வச்சு தைச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2வது கிளாத்தை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம வந்து முதல்ல லைனிங் கட் பண்ணும்போது 2ஆம் நம்பர் கிளாத்துன்னு போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து அந்த பக்கம் நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து ஜாயின் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பெல்ட் வந்து தனியாக நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து மேலே இருக்கக்கூடிய கிளாத்து கூட வச்சு பறிச்சுக்கோங்க. இது வந்து நம்ம நார்மலாக ப்ளவுஸ் தைக்கிற மாதிரி தான். ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேஸ் வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து எல்லாத்துக்குமே லேஸ் வச்சுறேன். நீங்களும் கழுத்துக்கு அந்த டிசைனுக்கு எல்லாமே லேஸ் வச்சுருங்க. ஃப்ரண்ட் சைடு வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம், பேக் சைடை ரெடி பண்ணிடலாம். பேக் சைடு வந்து இடையில கட் பண்ணிடுங்க. கொக்கி வரப்போகுது, அதனால் இதுக்கு வந்து நீங்கள் கழுத்தை மட்டும் தைச்சி பரட்டிடுங்க. அதுக்கப்புறம் கொக்கி வந்து நீங்கள் எப்போதும் போல் ப்ளவுஸுக்கு வைப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி கொக்கி பட்டி வச்சு தைச்சிருங்க. பேக் பார்ட்டுக்கும் நம்ம வந்து ஹேண்ட்வாஸை கழுத்துக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம், அதை வச்சு தைச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கொக்கி வைப்போம் இல்லையா, அந்த கொக்கி வைக்கிறதுக்காக நம்ம வந்து பட்டி ரெடி பண்ணி தைச்சிடலாம். இது எல்லாமே நல்ல பக்கம் இருக்க மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இடுப்புக்கு வந்து நீங்கள் மடிச்சு அடிச்சுட்டு லேஸ் கொடுத்துருங்க. லேஸ் கொடுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கை கிளாத்தை எடுத்துக்கலாம். லைனிங்கில் வந்து எடுத்துக்கோங்க. கையில் வந்து சென்டராக வந்து நம்ம இந்த மாதிரி வளைவு போட்டு கட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்கள் விருப்பம் தான். நீங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா கட் பண்ணிக்கோங்க, இல்லை நார்மலாக கை கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கக்கூடிய லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்து கூட வச்சு தைச்சிடலாம். அந்த ரவுண்டை மட்டும் தையல் போட்டு அப்படி நீங்கள் பரட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரவுண்டு கிளாத் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் கையோட ரவுண்டை தனியாக தைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2 கையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நம்ம தைச்சோம் பார்த்திங்களா, அதுக்கு வந்துட்டு நம்ம அவுட்லைனில் லேஸ் கொடுத்து நம்ம வந்து அழகாக தைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து கையை ரெடி பண்ணிக்கோங்க. பஃப் கை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்லீவ் வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. கை கிளாத் வந்து ரெடி பண்ணிக்கிட்டோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பஸ்ட்டு பேட் வந்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நீங்கள் லைனிங் கிளாத் அவுட்லைனை கட் பண்ணி எடுத்து அந்த பஸ்ட்டு பேடுக்கு மேலே வச்சு தைச்சிடுங்க. அப்போ தான் நீங்கள் உள்ளே வைக்கும்போது வெள்ளை கலரில் வெளியே தெரியாது. நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சென்டர் பாயிண்ட் வந்து பஸ்ட்டோட அந்த மிட் பாயிண்ட் வந்து 10.5 இன்ச் மார்க் பண்ணினோம்ல, அந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, வச்சு தைச்சிருங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் விட்டுடலாம்.
இப்போ நம்ம வந்து கை கிளாத்தை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ப்ளவுஸை தைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கையை ஜாயின் பண்ணிவிட்டு சைடு வந்து ஜாயின் பண்ணிடலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சிம்பிளாக தான் தைச்சிருக்கோம். இதில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கிராண்டாக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து லேஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து தைச்சி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் கழுத்துக்கு வந்து கயிறு வச்சு தைச்சிருக்கோம். கயிறுக்கு வந்து டிசைன் கொடுக்கல, சிம்பிளாக தான் தைச்சிருக்கோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து நம்மளுக்கு சென்ட் பண்ணி விட்டாங்க. அதனால் நம்ம வந்து இதை நம்ம சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு அழகான ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி தெளிவாக வந்து தைக்கிறது எப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க போகிறோம். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரிங்களா? நீங்கள் வந்து ப்ளவுஸ் பார்த்து கட் பண்ணியிருப்பீங்க இல்லையா? இந்த வீடியோ பார்த்து கட் பண்ணது எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் இந்த சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் அழகழகான ப்ளவுஸ் மாடல் தைச்சு கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்மளோட டெய்லரிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்பர் வந்து முன்னாடி ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட டெய்லரிங் கிளாஸில் பேசிக் கிளாஸ்லேருந்து அட்வான்ஸ் கிளாஸ் வரைக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு என்ன கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தருவேன். மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.